ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் கமல். இவனோட சேலரி 20,000 to 50,000. நல்ல ஜாப் அண்ட் நல்ல சேலரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு அவனோட ஜாப் அண்ட் சேலரியோட வேல்யூ தெரியல. டெய்லி இன்டர்நெட்டில் அவன் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் ஜாப் வச்சுக்கிட்டு ரிச் ஆக முடியாது, ஜாப் நாட் ட்ராப், ட்ரீம் லைஃப்ல ஜாப்ல வராது அப்படின்ற மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பேசுகிற கண்டென்ட்னால அவனோட மைண்ட் ஃபுல்லாக டாக்ஸிக்காக ஆயிடுச்சு. ஜாப்னால நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் போச்சு, ஹாப்பினஸ் போச்சு அண்ட் மைண்ட் ஃபுல்லாக வெறும் கன்ஃபியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் அவனோட கலீக் ரியான் வந்து பக்கத்தில் உட்காந்தான். ப்ரோ, ஃபேஸில் ஹாப்பினஸ் இல்லை, ஒர்க்கில் ஃபோக்கஸ் இல்லை, சொல்லுடா என்ன ஆச்சுன்னு அவன் கமல் கிட்ட கேட்டான். அப்போ கமல் டீப்பாக ஒரு ப்ரீத் பண்ணிட்டு சொன்னா, ப்ரோ என் மைண்டில் ஒரு டவுட், அது நிறைய நாளாக என்னை பயங்கரமாக யோசிக்க வைக்குதுன்னு சொன்னான். என்ன டவுட்டான்னு ரியான் கேட்டான். அதுக்கு கமல் சொன்னான், ப்ரோ வெறும் ஜாப் மட்டும் பண்ண ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வருமா, இல்லை ஜாப் வச்சுக்கிட்டு ட்ரீம் லைஃப் வாழ முடியுமான்னு கேட்டான். இன்டர்நெட்டில் பார்த்தா எல்லாரும் சொன்ன மாதிரி ஜாபால் ஒரு பர்சன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டான். இதை கேட்ட உடனே ரியான் சிரிச்சிட்டான். ப்ரோ, இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் நம்பிடாத. ரியல் லைஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தா ஜாப் பண்ணிட்டு கரெக்டாக ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணிட்டு ரிச் ஆகிற நிறைய பேர் இருக்காங்கன்னு ரியான் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக பேச ஸ்டார்ட் பண்ணான். நானும் உன் சேலரி ரேஞ்சில் தான் ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இந்த தாட் வரல. ஒய்? பிகாஸ் நான் ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் ரியான் சொன்னா, ப்ரோ உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேளு. எப்படி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எலிவேட் ஆகும், எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி க்ரோ பண்ணலாம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோன்னு ரியான் சொன்னான். உடனே கமல் அவன் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அவன் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூல் 1, ஸ்டே அவே ஃப்ரம் குயிக் ரிச் ஸ்கீம்ஸ். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ரூல், குயிக் ரிச் ஸ்கீம்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னான். அண்ட் ரிஹான் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணான். என்னோட நெய்பர் ரவுனக் 24 வயசு ஆகுது, டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணுறான். அவனுக்கு சேலரி 20,000. பட் டெய்லி ஸ்ட்ரெஸ்டாகவும் சேடாகவும் தான் இருப்பான். ரீசன் என்ன தெரியுமா? அவன் வீட்டுக்கு பைசா கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டான். ஃபுல் சேலரியை ஒரு பெட்டிங் கேம் ஆப்பில் போட்டு லாஸ் பண்ணிட்டான். உடனே கமல் சொன்னா, ப்ரோ மணி பெட் பண்ணி வின் பண்ணினா டபுள் ட்ரிபிள் ஆயிடும்லன்னு. இதை கேட்டு ரிஹான் சொன்னா, ஆனா ரியல் சான்ஸ் 0.0001% தான். ஸோ அதனாலேயே கண்டினியூஸ் லாஸ் அண்ட் ட்ராப்லையும் அவன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னான். ரிஹான் கமல் கிட்ட சொன்னா, ப்ரோ நீயும் குயிக் ரிச்னு டேஞ்சரஸ் ஸ்கீம்ஸ் இதையும் ஃபாலோ பண்ணாத. உன் சேலரி பெருசா இருந்தாலும் ஃப்ரீடம் வராது அண்ட் அதுதான் உனக்கான லெசன்னு சொன்னான். ரூல் 2, சேலரி சர்ப்ளஸ் இஸ் எவ்ரிதிங். ரிஹான் கமல் கிட்ட கேட்டான், ஒரு ஆள் 50,000 ஏர்ன் பண்றான், இன்னொருத்தன் 5 lakh ஏர்ன் பண்றான், இதுல யார் ரிச் ஆவாங்கன்னு கேட்டான். கமல் சொன்னா, டேய் அப்கோர்ஸ் 5 lakhs ஏர்ன் பண்றவன் தானு. இதை கேட்ட ரியான் செம்மையா சிரிச்சான். ராங் ப்ரோ, ஏர்ன் பண்றது முக்கியம் இல்ல, சேவ் பண்றது தான் முக்கியம்னு சொன்னான். எக்ஸாம்பிளுக்கு பர்சன் ஏ, அவருக்கு சேலரி 50,000, பேசிக் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தா 15,000, டிசையர்ஸ் வெரி மினிமல், ஸோ சேவிங்ஸ்னு பார்த்தா 35,000. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் பி, அவரோட சேலரி 5 lakhs, எக்ஸ்பென்சஸ் மினிமம் தான், பட் டிசையர்ஸ் பார்ட்டி, அவுட்டிங்ஸ், ஷாப்பிங், இன்ஸ்டன்ட் பர்ச்சேசஸ்னு இப்படி நிறைய செலவு பண்ணிடுவான். ஸோ சேவிங்ஸ்னு பார்த்தா ஜஸ்ட் 2,000 ஒன்லி. இப்போ சொல்லு யார் ரிச் ஆவாங்கன்னு ரியான் கேட்டான். கமல் இதை கேட்டதும் சைலண்டா சொன்னா, பர்சன் ஏதாண்டான்னு. ஸோ அதுக்கு ரியான் சொன்னா, எஸ் ப்ரோ. ஸோ நீயும் ரிமெம்பர் பண்ணிக்கோ, ஏர்னிங் கிரேட்டர் தென் ஸ்பெண்டிங் இஸ் ஈக்குவல் டு சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம்னு. சர்ப்ளஸ் இல்லைன்னா சேலரி எவ்வளோ இருந்தாலும் வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரூல் 3, நெவர் இக்னோர் ஹெல்த் இன்சூரன்ஸ். ரிஹான் கமல்கிட்ட கேட்டான், ப்ரோ நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சான்னு. கமல் சொன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸா? நானும் வீட்டில் எல்லாருமே ஹெல்தி தான்டா, எங்களுக்கு அதெல்லாம் வேணான்னு சொன்னான். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கும் சேலரிக்கும் என்ன ரிலேஷன் கமல் கேட்டான். அப்போ ரிஹான் ஒரு ஹெவி இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணான். ஒரு ரிலேட்டிவ் வைஃப்க்கு சடன் ஹார்ட் அட்டாக்டா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு லேக்ஸ்ல போச்சு. அண்ட் அந்த டைம்ல சேவிங்ஸ் 0 + 6 lakhs லோன் எடுத்தாங்கன்னு சொன்னான். ஒருவேளை இன்சூரன்ஸ் இருந்திருந்தா மேஜர் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகியிருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாதுன்னு ரியான் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா கூட உங்களோட 5 to 10 yearsக்கான சேவிங்ஸ் ஃபுல்லாவே போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ரூல் நம்பர் 4, இன்க்ரீஸ் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் இன்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஜாப்ல வர சேலரி லைஃப் டைம்ல பெருசா ரைஸ் ஆகாது. இன்க்ரிமெண்ட்னு பார்த்தா 1 to 2 times தான் வரும். ஸோ செகண்ட் இன்கம் கண்டிப்பா வேணும். அண்ட் ரிஹான் அகைன் கமல்கிட்ட சொன்னா, டே நான் ஆன்லைன்ல அப்சர்வ் பண்ண 2D அனிமேஷனுக்கு டிமாண்ட் பெருசா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. பிகாஸ் கம்பெனிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு எல்லாருமே 2D வீடியோஸ் யூஸ் பண்றாங்க.
ஸோ நானும் 2D அனிமேஷன் கற்றுக்கிட்டு தென் ஃபைவரில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணேன்டா. அதில் ஒன் இன்ஃப்ளூயன்சர் என்னை ரெகுலராக ஹையர் பண்ணாரு. நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன். பட் ஒர்க் இன்க்ரீஸ் ஆனதும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியை ஹையர் பண்ணேன்னு சொன்னான். அது யார் தெரியுமா? தட்ஸ் மை வைஃப். நானும் ஒய்ஃப்க்கு சொல்லி கொடுத்தேன். அவளும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. 2 பேரும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் சேவிங்ஸும் அதிகமாச்சுன்னு ரிஹான் சொன்னான். அண்ட் ஜாப் போனால் கூட எனக்கு சைடு இன்கம் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கும்னு ரிஹான் சொன்னான். ரூல் 5, கண்ட்ரோல் எமோஷன்ஸ் வென் இன்கம் ரைசஸ். ரிஹான் கமல்கிட்ட சொன்னான், ப்ரோ இப்போ அனிமேஷன் பிளஸ் ஜாப்னு டோட்டலாக அரௌண்ட் 60,000 ஏர்ன் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்கலாம், பைக் வாங்கலாம், பிக் எல்இடி டிவி, கார்னு எல்லாமே வாங்கலாம். ஆனால் நான் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறேன்டா. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே 1 வீக் ஹாப்பினஸ் தான் கொடுக்கும், தென் நார்மல் ஆகிடும்னு சொன்னான். அண்ட் ரிஹான் சொன்னா, நாங்கள் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரெடி ஆவோன்னு சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்ட கமல் சைலண்டாக இருந்தான். அப்புறம் சொன்னான், ப்ரோ இப்படி நான் நினச்சி தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா. சேலரி, ஜாப், ஃபியூச்சர்னு எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்த்துட்டேன். தேங்க்ஸ்டா, இனிமே கரெக்ட் ட்ராக்ல ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னான். இதை கேட்ட ரிஹான் சிரிச்சிட்டே சொன்னான், ப்ரோ ஜாப் வச்சுக்கிட்டு ரிச்சும் ஆகலாம் அண்ட் ஜாப் வச்சுக்கிட்டா ஃப்ரீடமும் வரும். ஆனால் அதுக்கு நீ சிஸ்டம் ஃபாலோ பண்ணா போதும்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அதாவது ஜாப்ல இருந்தா கூட ரிச் ஆகலாம், சேலரி சர்ப்ளஸ் முக்கியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட், சைடு இன்கம் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணோம் அண்ட் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணா ஃப்ரீடம் தானா வரும். ஃப்ரெண்ட்ஸ், ரிஹான் சொன்னதுக்கு கூடவே நானும் உங்களுக்கு போனஸா ஒரு 3 ரூல் சொல்றேன், கேளுங்க. ரூல் நம்பர் 6, பில்ட் அ செக்யூரிட்டி சேவிங் சிஸ்டம். மோஸ்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே ரேண்டமா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் தே ஃபாலோ அ செக்யூரிட்டி சேவிங் சிஸ்டம். லைக் பாயிண்ட் நம்பர் 1, இன்கம் வந்த உடனே 20% செப்பரேட் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, அண்ட் அந்த அக்கௌண்ட்ல இருந்து எதுவுமே வித்ட்ரா பண்ணக்கூடாது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, அது எமர்ஜென்சி பிளஸ் ஃபியூச்சர் செக்யூரிட்டிக்கு மட்டும்னு விட்டுருவாங்க. ஸோ இதை பண்ணா என்ன பெனிஃபிட்? லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ் வரும்போது நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி சேவிங் இஸ் நாட் அ லக்ஸரி, இட்ஸ் யுவர் ஃபினான்ஷியல் சீட் பெல்ட். ரூல் நம்பர் 7, மாஸ்டர் த டிலேட் அப்கிரேட் ரூல். இது ஒரு கோல்டன் ரூல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெவல் லைஃப் ஸ்டைல்னா நெக்ஸ்ட் லெவல் இன்கம் வந்தாதான் அப்கிரேட் பண்ண முடியும். சேலரி 40,000 இருக்கும் போதே 18,000க்கு இஎம்ஐல பைக் எடுக்கக்கூடாது. இன்கம் டபுள் ஆகும்போது அப்கிரேட் பண்ணுங்க. 90% மிடில் கிளாஸோட மிஸ்டேக் எதுனா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிடுவாங்க. பட் நீங்க ரிவர்ஸா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் இம்ப்ரூவ் பண்ணணும், தென் அப்கிரேட். இதுதான் ரிச் மைண்ட் செட். ரூல் நம்பர் 8, கிரியேட் 3 ஸ்ட்ராங் மணி வால்ஸ். ரிச் பீப்புள் மணியை ப்ரொடெக்ட் பண்ண 3 வால்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. வால் நம்பர் 1, இன்சூரன்ஸ் வால். லைஃப் பிளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது ஃபேமிலிக்கு பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் ஷீல்டா இருக்கும். ஆனா மிடில் கிளாஸ் இதை ஸ்கிப் பண்ணுவாங்க. வால் 2, எமர்ஜென்சி வால். மினிமம் 6 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணி இருக்கணும். வால் 3, இன்வெஸ்ட்மெண்ட் வால். மந்த்லி எஸ்ஐபி, இண்டெக்ஸ் ஃபண்ட், கோல்ட், REITஸ்னு இதெல்லாம் தான் லாங் டேர்ம்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த 3 வால்ஸ் இருந்தா உங்க ஃபினான்ஷியல் வீட்டை யாராலையும் அழிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.